அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குள்ள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த கோபாலசாமி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள்லேயோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறப்போகிறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதுங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். கோபாலசாமி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. பாசத்தையும் மீறி அப்பா லைஃப் மேலே அக்கறை இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டு. அஞ்சாவது பாயிண்ட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க, சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது. ஆறாவது பாயிண்ட்டு வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வெளிப்பாடு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏழாவது பாயிண்ட்டு மனசு தடுமாற்றம் அடிக்கடி இருக்கும். எட்டாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒருதலை காதலால் அவதிப்பட்டிருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 10வது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 12வது பாயிண்ட்டு ஃபெயிலாகி படிச்சிருப்பீங்க, இல்லைனா அரியர் போட்டு பாஸ் பண்ணியிருப்பீங்க. 13வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 14வது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் குறை கண்டுபிடிப்பீங்க. 15வது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு. 16வது பாயிண்ட்டு அவசர புத்தி உண்டு. 17வது பாயிண்ட்டு அப்பா வழியில் 2 தர முடியவங்க இருப்பாங்க. 18வது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இபி போஸ்ட்டு டெலிஃபோன் போஸ்ட்டோ இருக்குங்க. ஸோ அதோட வைப்ரேஷன் குடும்பத்துக்கு ஆகாது. இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு பரிகாரத்துக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். 19வது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும். 20வது பாயிண்ட்டு திருமணம் கோவிலில் தாங்க நடக்கும். 21வது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. 22வது பாயிண்ட்டு யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. 23வது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க. 24வது பாயிண்ட்டு பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். 25வது பாயிண்ட்டு நைட்டு சரியாக தூக்கம் வராதுங்க, ஆனால் பகலில் நல்லா தூக்கம் வரும். 26வது பாயிண்ட்டு மனைவி டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 27வது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 28வது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது சேவையிலலாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 29வது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 30வது பாயிண்ட்டு அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும். 31வது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 32வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க. 33வது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அதே சமயம் அப்பா மேலே தான் ஒருமை கோபங்கள் இருக்கும். 34வது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணு கெட்டசாக வரைஞ்சிருக்காங்க, அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க. 35வது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும். 36வது பாயிண்ட்டு நல்ல நிர்வாகத்திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. 37வது பாயிண்ட்டு தூக்க பிரியராக இருப்பீங்க. 38வது பாயிண்ட்டு அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார். 39வது பாயிண்ட்டு அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். 40வது பாயிண்ட்டு அப்பா உங்களை மட்டம் தட்டியே பேசுவார். 41வது பாயிண்ட்டு அப்பா கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு. 42வது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். 43வது பாயிண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸால் நஷ்டங்களை சந்திப்பீங்க. 44வது பாயிண்ட்டு வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. 45வது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அதற்கு மாறாக அவங்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும். 46வது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும். 47வது பாயிண்ட்டு திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 48வது பாயிண்ட்டு மனைவியால் மன கஷ்டம் உண்டு. 49வது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மன் தாய் தாங்க. இத்துடன் கோபாலசாமி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.